திருஷ்டி ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா அவங்களால எந்த செயலையுமே செய்ய முடியாது இல்லையா? அந்த திருஷ்டியை வீட்டில் இருந்தபடி எளிமையாக எப்படிலாம் எடுத்துக்கலாம், எந்த நாள் எடுப்பது சிறப்பு? நம்மளோட விஷயத்தை நம்ம தீர்க்கும் போது அது ஒன்னொருத்தருக்கு பாதிப்பாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளை திருப்பி அவனை சுற்றி அடிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இந்த 4 பொருளை நீங்கள் எழுதி முறையில் ₹1 செலவு இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை நீங்கள் பயன்படுத்தி டிஸ்டி சுற்றிக்கலாம். யாருக்கு வேணும்னா சுற்றுது. எல்லாம் தெரிஞ்ச கதை தானே, பழைய பழம்னு இல்லை. பழசாக இருந்தாலுமே அதை நீ செஞ்சு பாரு, உனக்கு புதுசாக தெரியும். புரியுதுங்களா? எல்லாமே பழசு தான், மனுஷனே பழசு தான். புரியுதுங்களா? மனுஷனே அதே கை அதே காலை தான். பட் நம்ம யார் செய்கிறோம், செஞ்சு நம்மளுக்கு பலன் இருக்கா இல்லையா, அதுதான் விஷயம். மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். காவாங்கரை புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் தான் இன்னைக்கு நான் சந்திக்க வந்திருக்கேன். வணக்கம் பாய். வணக்கம்மா. மக்களுக்காக நிறைய பதிவுகள் வீட்டில் இருந்து அவங்க எளிமையான முறையில் வளம் பெறத்துக்கு என்னென்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் எல்லாருக்கும் மிக பயனுள்ள கேள்வி என்னென்னா திருஷ்டி ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா அவங்களால எந்த செயலையுமே செய்ய முடியாது இல்லையா? அந்த திருஷ்டியை வீட்டில் இருந்தபடி எளிமையாக எப்படிலாம் எடுத்துக்கலாம், எந்த நாள் எடுப்பது சிறப்பு? நம்ம நிறைய பேருக்கு தேவைப்படுற விஷயத்தை கேட்குறீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு லைஃப்பில் எதுக்கு நம்மளுக்கு சரி வருதுன்னே தெரியாமலாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணமே பார்த்திங்கன்னா, ஒரு காரணம் திருஷ்டின்னு இருக்கும். பிஸ்னஸில் சரிவாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், வேலையில் இருக்கட்டும், படிப்பில் இருக்கட்டும், ஏன் அழகுலே இருக்கட்டுமே, அழகான உடையில் நம்ம உடுத்துகிற உடையாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், அதுலேயும் திருஷ்டி இருக்குது. நீங்கள் போடுற செப்பல்லே திருஷ்டி இருக்குது. நீங்கள் வாங்குகிற ஒரு செயினில் திருஷ்டி இருக்குது. நீங்கள் முடி நிறைய தான், அதுலேயும் திருஷ்டி இருக்குது. அந்த பொண்ணுக்கு முடிய பாடுற அவ்வளோ தூரம் எங்கே பாடுறீன்னுவாங்க, அதுவும் ஒரு திருஷ்டி தான். புரியுதுங்களா? நீங்கள் உடுத்துகிற அழகான ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் திருஷ்டி தான். புரியுதுங்களா? அதுக்காக தான் கடவுள் கருப்பு தலைக்கு மேலேயும் வெள்ளையும் காலுக்குள்ளேயும் படைத்தான். இதுதான் உண்மை. சரிங்களா? அதுக்காக தான் ரொம்ப இது அப்படியே மாற்றி பார்த்தான்னு வச்சிங்களேன், அவன் தலைக்கணம் தெரியாமல் ஆடி இருப்பான். புரியுதுங்களா? அப்புறம் அஜித் சார் மாதிரி பெப்பர் சால்ட்டு தான். பெப்பர் சால்ட்டாக என்ன சால்ட்டு, அது சால்ட் அண்ட் பெப்பர், அந்த மாதிரி தான் போட்டு சுற்றணும் நம்ம. ஆக்சுவலி திருஷ்டின்ற வார்த்தை ரொம்ப 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 பெரியது. அது புரியுதுங்களா? தெய்வத்துக்கே திருஷ்டி படுமா அப்படின்னு கேட்டால் படும். அதுக்காக தான் சிலையை செதுக்கும் போதுலேருந்து, கோவில் கட்டுறதுலேருந்து, கோபுரத்தை கட்டுறதுலேருந்து சில விஷயம் பாருங்கள் இன்றைக்கும் மூடி வச்சு தான் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுதான் கண்டிஷ்டின்னு சொல்கிறது. அந்த மாதிரி இப்போ திருஷ்டிக்கு நான் என்னால் நிறைய பரிகாரம் பண்ணி கொடுக்குறேன், செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அல்லாவோட கிருபையாலையும் அவுலியாக்கள் துவாவாலையும் நன்மை நடக்குது. எழுதி முறையில் நான் வீட்டில் இருந்து எல்லாத்துக்கும் நான் உங்களை நாடி வர முடியாது, எல்லாத்துக்கும் நான் சாமியார் நாடி போக முடியாது, எல்லாத்துக்கும் நான் மாந்திரிகர் தேடி போக முடியாது, இல்லை உங்களே நாடி நான் வர முடியாது. நான் வீட்டில் இருந்தே எழுதி முறையில் பண்ணுறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அதுக்கு நீங்கள் கடைக்கு போய்ட்டு இது வாங்கணும், கடைக்கு போய்ட்டு அது வாங்கணும், எதுவுமே வாங்க வேணாம். உங்கள் வீட்டில் கிச்சனில் நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளே 4-5 விஷயத்தை வச்சே நீங்கள் திருஷ்டி கரைச்சிக்கலாம். வீட்டில் இருக்கிற எளிமையான பொருளை வச்சே நீங்கள் திருஷ்டி கரைச்சிக்கலாம். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு குழந்தை நல்லா படிச்சுட்டு இருக்க பையன் சடனாக படிப்பு ஏற மாட்டேங்குது, சடனாக படிக்க மாட்டேறான், கொஞ்சம் அப்பப்போ உடம்பு கொஞ்சம் வீக்னஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அழகாக சாயந்தர வேலையில் ஒரு 6 மணிக்கு மேலே முக்கியமாக பார்த்திங்கன்னா திருஷ்டி சுற்றுறது வெள்ளிக்கிழமை சுற்றவே கூடாது. புரியுதுங்களா? திருஷ்டி சுற்றுறது நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி. எப்படி? செவ்வாய் சனிக்கிழமையும் அதுதான் திருஷ்டி சுற்றுற நாள். இப்போ நான் கழிப்பு எடுக்கிறது பார்த்திங்கன்னா என் ஆஃபீஸில் செவ்வாய் வெள்ளி எடுப்பேன். அது கழிப்பு. நான் சொல்கிறது கண் திருஷ்டிக்கு. இப்போ இந்த குழந்தைய ஒரு குறைஞ்சதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 மாதம் குழந்தைலேருந்து 20 வயசு இல்லை 50 வயசால் கூட நீங்கள் பண்ணலாம். இந்த நான் சொல்கிற வழிமுறையாக ஒன்றும் இல்லை. வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு உப்பு எடுத்து யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு நீங்கள் மந்திரம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. உப்பை பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? எலுமிச்சை பழத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் திருஷ்டிக்கு. புரியுதுங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற காஞ்ச மிளகாயும் பயன்படுத்தலாம். இது ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்த வயசானவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கும் சில பேருக்கு தெரியும், தெரியாமல் இருக்கலாம். என்னோடய கருத்து நான் சொல்கிறேன். அதை மக்கள் ஏற்றுக்கிறதுக்காக மக்கள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே, பழைய பழம்னு இல்லை. பழசாக இருந்தாலுமே அதை நீ செஞ்சு பாரு, உனக்கு புதுசாக தெரியும். புரியுதுங்களா? எல்லாமே பழசு தான், மனுஷனே பழசு தான். புரியுதுங்களா? மனுஷனே அதே கை அதே காலை தான். பட் நம்ம யார் செய்கிறோம்,
செஞ்சு நம்மளுக்கு பலன் இருக்கா இல்லையா, அதுதான் விஷயம். அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் உப்பை பயன்படுத்தலாம், லெமன் பயன்படுத்தலாம், காஞ்ச மிளகா பயன்படுத்தலாம். சரிங்களா? 4வது ஒரு விஷயம், அடுப்பு வச்சுருக்கிறவங்களாம் தான் இந்த கறி கட்டை இருக்குல்ல, கறி, அதை வச்சு திஷ்டி சுற்றலாம். ஓ, கறியை வச்சுன்னா சிக்கன் மட்டன் வச்சு இல்லை, அடுப்பு கறி. அடுப்பு கறி கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா, கறினாலே கருப்பாக தான் இருக்கும். சுபானல்லா. அந்த கறி கட்டை எடுத்து அது மூலியமாகவும் திஷ்டி. ஏன்னா இருக்கிறதுலே பவர் அதாம்மா, கறி தான். எலுமிச்சம், காஞ்ச மிளகா இதெல்லாம் சுற்றுறத விட, கல் உப்பெல்லாம் சுற்றுறத விட கடுகு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். டப்பு டிப்புன்னு வெடிக்கும். புரியுதுங்களா? வெண்கடலாம் பயன்படுத்தலாம். இதுக்கு எல்லாத்தையோட ரொம்ப பவரானது ஒரு நல்லா எரியிற அடுப்பு வந்து மரணம் அணிஞ்சு இருக்கிற கல் எல்லாம் ஒரு 2 கறி துண்டு எடுத்து நீங்கள் சுற்றி போட்டு அழகாக ஒரு முள்ளை தூக்கி உடச்சி பாருங்கள். அடுத்த நாள் நீங்கள் அடுப்பு கொளுத்தும் போது அந்த கறி தூக்கி அதில் போட்டு பாருங்கள். பட்டுன்னு என்ன சொல்கிறது, என்னென்ன விஷயம் அப்படியே பிளாங்காக இருக்கும் எல்லாமே திருப்பி ஓப்பன் ஆகிடும். நான் சில அடைச்சி தர பானையிலே சில பொருள் அதுதான் இருக்கும். இன்றைக்கி மக்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம எளிதாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம டிஸ்ட்ரிக்டை வச்சுக்கிறது. ஒரு பையன் நல்லா படிச்சு நம்ம படிக்கலையா, நிப்பாட்டி டிஸ்ட்ரிக் சுற்று. வேலைக்கு போகிறதுக்கு காலை எந்திரிச்சு சோம்பலாக இருக்கா, வேலைக்கு போக முடியலையா, நிப்பாட்டி ஒன்றும் இல்லை, எந்திரிச்சிட்றானா, குளிச்சிட்றாங்களா, குளிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரி சுற்றக்கூடாது. அது கழிப்பு. இது டிஸ்ட்ரி ரெடி ஆகிட்டு போகும்போது சாமிக்கு முன்னாடி சாமியார் கும்பிட்டு போகும்போது வாசலில் நிப்பாட்டு. எங்கே நிப்பாட்டணும்? வாசலில் நிப்பாட்டு. அப்படியே அம்மாக்காரங்க டிஸ்ட்ரி சுற்றுறதுக்கு ஒரு வயசு இருக்குது. முக்கியமாக அது ரொம்ப முக்கியம். சிறியவர்கள் வந்து சுத்திரக்கூடாது. யூஸே இல்லையா, ஒரு பொண்ணு வீட்டுக்கு தூரம் பீரியட் டைமில் இருக்கும்போது திஷ்டி சுற்றக்கூடாது. புரியுதுங்களா? 35-40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க திஷ்டி சுற்றலாம். ஆண்டு அனுபவிச்சு இருக்கிறவங்க, குழந்தை குட்டி பெற்றவங்க திஷ்டி சுற்றலாம். புரியுதுங்களா? இது நிறைய இருக்குமா சுற்றுறவங்கெல்லாம். ஏன்னா அது அப்படியே அவங்களுக்கு இல்லைன்னா அடிக்கும். அதான் சொல்கிறேன், மாதவிடாய் இருக்கும்போது திஷ்டி சுற்றக்கூடாது. சுற்றுறவங்களும் சுற்றக்கூடாது, யாருக்கு சுற்றிக்கு போடுறாங்களோ அவங்களுக்கும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி வேலைக்கு போகிறாலும் வேலை போக முடியாது, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நிப்பாட்டி டிஸ்ட்ரி சுற்றலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயம். வண்டியே ஓட்ட முடியல பை, நான் ஆட்டோ ஓட்டுறோம் பை, ஆட்டோவில் போய் உட்காடுறோம் பை, கொஞ்சம் தூரம் போகிறேன், சவாரியே வரமாட்டேன் பை, மூஞ்சை பார்த்தா மூதி அடைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். நிப்பாட்டி குளிச்சு போய் சுத்த பார்த்தோமா டிஸ்ட்ரி சுற்றிட்டு வண்டிக்காக டிஸ்ட்ரி சுற்றிட்டு போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒன்று நிறைய சொல்லலாம். இதுக்கப்புறம் மக்களே புரிஞ்சுப்பாங்க. சில விஷயத்துக்கு வேலைக்கு போக முடியலையா, படிக்க முடியலையா, வேலை செய்ய முடியலையா, இல்லை வீட்டில் லேடிஸுங்களுக்கே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எந்திரிச்சு செய்கிறதுக்கே சோம்பலாக இருக்கும். அவங்களுக்கு அவங்க அம்மா கூட திஷ்டி சுற்றி போடலாம். புரியுதுங்களா? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழந்தைக்கு ஒரு பால் குடிக்கிற குழந்தை சடனாக பால் குடிக்கலை, அழுதுகிட்டே இருக்குது, கத்திக்கிட்டே இருக்குது. சில குழந்தைங்க சின்ன 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 எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும், கத்துங்க, நச அழுதுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி குழந்தைக்கும் திஷ்டி சுற்றி போடலாம். புரியுதுங்களா? நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தாங்க, சடனாக சாப்பிட முடியலன்றீங்களா, டிஸ்ட்ரி சுற்றி போடலாம். நல்லா ஓடி ஆடுற பையங்க சடனாக படுத்த படிக்க இருக்காங்க, டிஸ்ட்ரி சுற்றி போடலாம். என்ன செலவாயிட போகுது? லட்சமாக செலவு பண்ண போகிற? ஒன்றும் செலவு கிடையாது. வீட்டில் இருக்கிறது தான் கல் உப்பு, காஞ்ச மிளகா, கடுகு, கறிக்கட்டை, லெமனு, 4 விஷயத்தை பயன்படுத்துங்க, முடிஞ்சிடுச்சு. அழகாக பயன்படுத்தி சுற்றி எங்கே போடணும்? 3 முக்கில் போடக்கூடாது. அதை ஒருத்தர் மெரிச்சான்னா, பலவீனமான ஆள் மெரிச்சானா அந்த எஃபெக்ட் அவனுக்கு தாக்கும். அந்த மாதிரி தான் ஆஃபீஸ்க்கு எல்லாம் வருது. 3 முக்கில் கண்டு மெரிச்சிட்டு மேல் பார்வையை பார்க்குறா, கீழ் பார்வை பாருன மாதிரி மேலேயே பார்த்துட்டு வந்துட்டு கீழே மெரிச்சிடுறது. சுற்றி ஓடுற தண்ணியில் போடணும், நிற்கிற குளத்தில் போடலாம், கிணத்துல போடலாம், காவால் போடக்கூடாது. புரியுதுங்களா? ஓடுற தண்ணியோ குளமோ கிணறோ ஆறோ இல்லை கடலோ போட்டுடலாம். அப்படி எங்கேயுமே போட முடியல, ஒரு கவரில் கட்டி வச்சுட்டு எப்போ போகிறீங்களோ நீங்கள் அப்போ போடலாம். அதே பக்கத்துலேருந்து ஜன்னலேருந்து டப்புக்குன்னு போடுறது, அதை ஒன்றொருத்தர் டப்புக்குன்னு மெரிக்கிறது, இதெல்லாம் எதுக்கு? புரியுதுங்களா? நம்மளோட விஷயத்தை நம்ம தீர்க்கும் போது அதை ஒன்றொருத்தருக்கு பாதிப்பாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளை திருப்பி அவனை சுற்றி அடிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இந்த 4 பொருளை நீங்கள் எழுதி முறையில் ₹1 செலவு இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை நீங்கள் பயன்படுத்தி டிஸ்ட்ரி சுற்றிக்கலாம். யாருக்கு வேணும்னாலும் சுற்றலாம். ஆனால் பெரியவர்கள் தான் சுற்றணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அம்மா டிஸ்ட்ரி சுற்றுறதுக்கு ஒரு தன்மை இருக்குமா. ஒரு ஒரு 10 வயசு 15 வயசு பொண்ணு டிஸ்ட்ரி எப்படி சுற்றும்? அப்போ அந்த டிஸ்ட்ரி அந்த பொண்ணுக்கு தானே அட்டாக் ஆகும், அந்த சோம்பல் அந்த பொண்ணுக்கு தானே வரும். அதுக்கு தான் குறிப்பிட்ட ஏஜ் இருக்கணும்னு சொல்கிறது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கிழமை 2 கிழமை சொன்னீங்க பாய், சனிக்கிழமை சுற்றலாம். இன்னொன்று என்ன சொன்னீங்க? நல்லா கேளுங்கம்மா. உங்களுக்கு டிஸ்ட்ரி சுற்றுறதுல வந்து செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அதிகமாக குழந்தைங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இரவு 12 மணி, சனிக்கிழமை நைட்டு இரவு 12 மணி,
ஒன்றும் இல்லை, அழகாக ஒரு பச்சை முட்டை. நீங்கள் நான் சொல்கிறேன் வீடியோவில் எப்படி இவ்வளோ தூரம் போயிட்டு ஒன்று மறைக்கிறது, நானே ஓப்பனாக சொல்கிறேன். குழந்தையா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா, பால் குடிக்க மாட்டேந்தா, சாப்பிட மாட்டேந்தா, முட்டை எடுங்க, அழகாக எடுங்க. ஒரு நாட்டுக்கோழி முட்டைன்னா அந்த பைலர் கோழி முட்டையோ சூட்டில் சேல் பண்ணுற முட்டைலாம் கூடாது. நாட்டுக்கோழி முட்டை எதுவுமே எழுத வேணாம், எதுவும் படிக்க வேணாம். அழகாக ரைட்டில் ஒரு 3 சுற்று, லெஃப்ட்டில் ஒரு 3 சுற்று, உச்சந்தலேருந்து அப்படியே உடம்பு தேய்ச்சி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக 12 மணி ராத்திரி எப்படி இருக்கணும், 11:45 11:55 கூட இருக்கக்கூடாது, டங்குன்னு 12 அடிக்கணும். போனீங்களா 3 முக்கில் நடுவில் போடாமல் ஒரு ஓரமாகவோ, இல்லை சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு பயம் இல்லைன்னா அப்படி சுடுகாட்டிலேருந்து தூக்கி போட்டோம் வரலாம். இல்லை 3 முக்கிலே ஒரு ஓரமாக போட்டு உடச்சிட்டு அர்த்த சந்து வழியாக அப்படி சுற்றிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு முககால் அலம்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள். மறுநாள் அந்த குழந்தை சரியாகுதுன்னு கேட்க சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். எதுவுமே எழுத வேணாம், எதுவுமே நீ படிக்க வேணாம், நீ எதுவுமே ஓத வேணாம். ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை வாங்கி ரைட்டில் லெஃப்ட்டில் சுற்றிட்டு இரவு 12 மணிக்கு எடுத்து போய் ஒரு முக்கில் உடச்சிட்டு ஓரமாக போட்டு வேறு சந்தா நீ சுற்றிட்டு வந்து மூஞ்சக்கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கள், சரியாகுதுன்னு கேட்க சொல்லுங்கள். நிச்சயமா பாய். திருஷ்டி எடுக்கும் சரியான முறை, நேரம், கிழமை எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றிம்மா.